என்னடா இது? ஐயோ, வணக்கம் சொல்ல வர மாட்டேது. மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. ஈஸியா ஒரு வணக்கத்தை சொல்லலான்னு பார்த்தா ஒரு வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. கொஞ்சம் இருக்கு. வந்துருச்சு. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ, how are you? How are you? I am fine. அதாவது வணக்கத்தை எதனால நான் இவ்வளவு சிம்பிளா சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா கொடுமைகள்ல டி-ஷர்ட்டை கிழிச்சு அதையே கேரி பேக்கா மாத்திட்டாங்களா? லேப்டாப்ல 6 பேக் வச்சுக்கிட்டு போடு. பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. கொரட்டை விடுறாரா? நாடி கட்டு போட்டு விட்டாங்க. பழைய ஜாவா பைக் சவுண்ட் எல்லாம் கொடுக்கறானே. ரொம்ப நாள் ஆச்சுல. ஒரு பக்கம் இந்த நாட்பால் காரனை போட்டு துவைச்சு எடுத்தோம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த சிம்பிளா காரனையும் போட்டு துவைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் ரீசன்ட் டைம்ல அவனை மறந்தே போயிட்டேன். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நான் அவனை போயிட்டு வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அவன் செய்யக்கூடிய குரலி வித்தைகளை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்த்துருவோமா? ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுப்பிட்டியே? ஆரம்பிக்கப்பா. முதல் குரலி வித்தை, கேரி பேக் கிழிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறாங்க? டிஷர்ட்டே கிழிச்சிட்டாங்க. டிஷர்ட்டை கிழிச்சு அதையே கேரி பேக்கா பார்த்துட்டாங்களா? அந்த அம்மா இன்னும் கடையில தானே இருக்காங்க. ஒரு கவர் கிழிஞ்சு போச்சுன்னா அந்த பையன்ட்ட போய் 10 ரூபா கொடுத்து இன்னொரு கவர் கூட வாங்கியிருக்கலாம்ல. அதுக்கு ஒரு டிஷர்ட் ஏடா கிழிக்கிறது? இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. அதுலயும் அந்த அம்மா உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு இருந்ததுனால சரியா போச்சு. இல்லனா சரி, நம்ம ஹரி நேத்து புதுசா ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தாப்புல. நேத்து வாங்கினதுதான். சரி ரைட்டு, நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வாடகை கொடுத்துருக்காரு. இதை வச்சு ஒரு ட்ரை பண்ணிடுவோமா? கப்பு தாங்க முடியலடா. ஸோ ஹரியுடைய பிராண்ட் நியூ டிஷர்ட்டை நம்ம போட்டு வந்தாச்சு. அண்ட் அந்த பிள்ளைக்கு கிழிஞ்சிருந்த மாதிரியே நமக்கும் பாருங்க லைட்டாக இடத்துல கிழிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ இந்த கிழிஞ்சதை கை போற அளவுக்கு கொஞ்சம் பெருசா கிழிச்சுக்கணும். ஓகே, அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தி. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க நமக்காக ஒரு ஓப்பனிங் வச்சிருக்காப்ல. இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இங்க பை ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த பைக்குள்ள எல்லா ஜாமானையும் அள்ளி போட்டு இப்படி போனா வேற மாதிரிலடா நடப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது மாப்பிள்ள மாதிரி அழகா போன இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறிய. கொஞ்சம் இறங்கி போ, மோசமா இருக்கு. ஓகே, இதுதான் இப்போ மாடர்ன் கேரி பேக். எப்படி இருக்கு? ஸோ இனிமே உங்களுக்கு கவர் கிழிஞ்சு போச்சுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க டிஷர்ட்டே நீங்களே கிழிச்சு அதையே கேரி பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க, எப்பயும் சேஃப்டிக்கு உள்ள ஒரு டிஷர்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்க மான மரியாதைலாம் பப்பரப்பான்னு போயிடும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஏண்டா ஒரு கேரி பேக்ல முடிக்க வேண்டியது, ஆமா அதுக்கு போய் டிஷர்ட்லாம் கிழிச்சு நாஸ்தியாக்கி வச்சிருக்காங்களே. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, முதல் குரலி வித்தைக்கே காஸ்ட்லியான டிஷர்ட் கிழிஞ்சு போச்சு. இன்னும் என்னென்னலாம் கிழிய போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். வாங்க இப்போ ரெண்டாவது ஹேக்குக்கு போவான். ஐயா வாங்க போலாம். பைக்கை திருடிட்டு போயிட்டேன். அப்போ இந்த மாதிரி வைக்கக்கூடாது பைக்கை. என்ன பண்ணணும்? ஒரு வளையத்தை எடுத்து அதில் ஒரு பூட்டை போட்டு பூட்டிட்டா இப்போ திருடனால திருட முடியாதா? அட்டடடடடா. என்னடா இதெல்லாம்? என்ன அதாவது இவங்களுக்குலாம் சுத்தி போடணும் போல இருக்கு. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க? நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வால பூசணிக்காய வாங்கி தலையில பூரா போட்டு ஓட. பைக் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வெறும் ஒரு வளையமும் ஒரு பூட்டு மட்டும் இருந்தாலே போதுமாம்ல. எப்பேற்பட்ட திருடுனாலையும் திருட முடியாதாமா. இதை உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்ம நம்பாட்டி போயா. சரி ரைட்டு, வாங்க அந்த வளையத்தையும் பூட்டியும் வாங்கி நம்ம பைக்லயே செக் பண்ணி பார்த்துருவோம். லெவல் 2. முதல்ல வண்டியிலேயே ஒரு லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு, அது இல்லைன்னே வச்சுப்போமே. இன்கேஸ் அந்த மாதிரி லாக் எதுவும் இல்லைன்னா
வீலை லாக் பண்ணி விடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, பிரேக்கை லாக் பண்ணி விட்டா எவனாலையும் திருட முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ண மாதிரியே ஒரு ரிங்கையும் ஒரு பூட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணிடுவோமா? ரிங்கை மாட்டியாச்சு. இப்போ பிரேக்கை நல்லா அழுத்தி அதுக்குள்ளே இந்த பூட்டை விட்டு அதுக்குள்ளே இந்த ரிங்கை விட்டு அம்மா அப்பாடா. பார்த்தீங்கன்னா வண்டி ஆனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளால வண்டியை தள்ள முடியல. ஏன்னா பிரேக் லாக் ஆயிருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். ஸோ இப்போ யாராலையும் திருட முடியாதான்னு கேட்டிங்கன்னா கிட்ட வாங்க. இந்த பிரேக்கை இன்னும் கொஞ்சம் அப்பிக்கி இப்படி உருவிட்டோன்னு வைங்களேன், அழகா பைக்கை ஆட்டையை போட்டு போயிடலாம். நம்ம தோத்துட்டோம் மாறா. ஆக மொத்தத்தில் இந்த 5 மினிட்ஸ் காரன் சொல்லி கொடுக்குற அந்த குரல் வித்தையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வண்டியை இப்படி தான் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. பார்த்துருப்பீங்க. இவங்களை நம்பினா உங்கள் நிலைமை என்ன ஆகுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. தேங்க்ஸ். ஓகே. அடுத்து என்னது, ஃபோனில் மேப்பை போட்டுட்டு கையில் பிடிச்சிட்டு போகும்போது வண்டி அங்கிட்டு ஆடுதான். அது வேலை கேட்காது. மண்டியில் இருக்கிற கொண்டையில் ஹேர் பேண்டு. ஓகே, அதை எடுத்து இப்போ மாட்டி அதை ஃபோனில் மாட்டி இப்போ அதை பைக்கில் மாட்டி முடிக்க போறியா இல்லையா? கையில் மாட்டிக்கிட்டாங்க. ஆஹா, வாட்ச் மாதிரி கையிலேயே மாட்டிக்கிச்சே. இப்போ சும்மா ஜம்முன்னு பார்க்க முடியுதப்பா. அதாவது பைக்லயே போன் ஸ்டாண்டை வாங்கி மாட்டிடலாம். ஆனா அது அனாவசியமா மண்டையில் இருக்கிற கொண்டையை கழட்டி அதுல இருக்கிற ஹேண்ட் பேண்டை கையில மாட்டினாதான் ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். லெவல் 3. என்கிட்ட போன் வைக்கிற ஹோல்டரே இருக்கு. ஆனாலும் நான் இதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம குரலி வித்தை தானே ஃபாலோ பண்ண போறோம். ஓ, குரலி வித்தையா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போற இந்த குரலி வித்தைக்கு நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி 2 ரப்பர் பேண்ட். இது கிடையாது, எனக்கு தலைவலிக்குது. நம்ம பட்டு என்ன விடு. இந்த ஒரே தடவை எனக்காக ப்ளீஸ். கவரில் ரப்பர் பேண்டை மாட்டிப்போம். மாட்டியாச்சு. இப்போ அதில் ஃபோனை மாட்டிப்போம். மாட்டியாச்சு. இப்போ அதை அப்படியே கையில் மாட்டிப்போம். பரவாயில்லையப்பா, ஜம்முன்னு இருக்கு. இப்போ மேப்பை போட்டு ஜம்முன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ மேப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு சும்மா ஜம்முன்னு இப்படி பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான். வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ரொம்ப மோசமான ஹேக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏதோ வாட்சில் டைம் பார்க்குற மாதிரி அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த கார் ஓட்டும் போதெல்லாம் சைட் மிரர் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் பேண்டுடைய சேஃப்டியை நம்பிலாம் நம்ம ஃபோனை வைக்க முடியாது. எப்பயாச்சும் பிச்சு கிச்சின்னு வைங்களேன், அப்புறம் தான் ஃபோன் அபேஸ் ஆயிரும். பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப மோசமான ஹேக் இல்லை. இது ஓரளவுக்கு யூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் ஃபோன் பத்திரம். செல்ஃபி வச்சிருக்கேன். என்ன லேப்டாப்பில் 6 பேக்கை வச்சுக்கிட்டு போடு வயிற்றுல 6 பேக்கை கொண்டு வந்துட்டானப்பா. ஆகா, பிரமாதமா இருக்குதே. எப்படி 6 பேக்ஸ்? இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போறது, சாப்பிடாம இருக்கிறது? எதுக்கு நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு? இந்த லேப்டாப் போதுமே 6 பேக் வர வைக்கிறதுக்கு. ஆல்ரெடி நமக்கு 6 பேக் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, லேப்டாப் மூலியமா கொண்டு வந்துருவான். புரியல, முட்டா பழுகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? அப்படியே இப்ப விடுறா பாப்போம். நல்ல ஒரு ஆப்ஸ் இமேஜா டவுன்லோட் பண்ணுவோம். இதை மட்டும் வயிற்றுக்குள்ள வச்சோம்னா இதுதான் நம்ம ஆப்ஸ். சல்மானுக்கு 6 பேக், இந்த சந்தேஷ்க்கு 7. ஓகே, நம்ம ஆப்ஸை டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஸை இப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண போறேன். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்டட். அப்பா, வந்துருச்சுங்க 6 பேக். ரெடியா? அன்பாக்சிங்க்கு ரெடியா? எப்படி 6 பேக் பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இது இன்ஸ்டன்ட் 6 பேக். இதுக்கு எதுக்கு ஜிம்முக்குலாம் போய் ஒர்க் அவுட் பண்றீங்க? டவுன்லோட போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கன்றேன். முதல்ல போத்தீஸ் பேக் மாதிரி இருக்கிற இந்த வயத்தை 6 பேக்ஸா மாத்தணும்.
இப்ப இதான் ட்ரெண்ட். ஸோ யாரெல்லாம் தொப்பையும் தொந்தியுமா சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் 6 பேக் போட்டோ போட முடியலன்னு இதுக்கப்புறம் வருத்தப்பட தேவையில்லை. சாட் ஜிபிடியில் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. லேப்டாப் எடுத்து வயிற்றுக்குள்ள சொருவி போட்டோவை போட்டு போயிட்டே இருங்கன்றேன். குறைச்சிக்கிட்டேன் சன்னிடே. சூப்பர், நிஜமாவே நீங்க தானா? இட்ஸ் மீ. இது வரைக்கும் நம்மளை அரக்கு இருக்கனாக்கிட்டானா இப்போ முழுக்கு இருக்கனாக்கிறதுக்கு அடுத்த ஒரு ஆக்கை கொண்டு வந்திருக்கேன். வாங்க அதையும் பார்ப்போம். ஒரே வேர்வையாக இருக்குதாம்மா. உடனே அந்த பேப்பர் அங்கே வச்சு அதில் ஒரு டேப்பை ஒட்டி அதை காலில் ஒட்டி இப்போ காலில் வந்து என்ன பண்ண போகிறாரு, டைப் ரைட்டிங் அடிக்க போகிறாரு. அடிச்சிட்டாருன்னா வந்துருச்சுல்ல காற்று, ஜுமு 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 ஜுமுன்னு வந்துருச்சாம்ல. சரி ரைட்டு வாங்க நம்மளுக்கு பயிற்சி பண்ணுவா. ஓகே, நமக்கிட்டையும் பேப்பர் இருக்கு, டேப் இருக்கு. எப்படி அவனுக்கு வந்து காத்து சும்மா ஜுபு ஜுபு ஜுபுன்னு வந்துச்சோ அதே மாதிரி இப்போ நான் அடிக்க போற தையல் மிஷின்ல காத்து சும்மா ஜுபு ஜுபு ஜுபுன்னு வரும்போது பாக்க எப்படி வருதுன்னு லைவா டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ப்ளீஸ் ப்ரொசீட். சரி ரைட்டு, இங்க பாருங்க, இங்கேருந்து ஒட்டி அப்படியே 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 கொண்டு வந்து நம்ம ஒட்ட போகிறது கிடையாது. இதை காலில் பிடிச்சிக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்க போகிறோம். ஓகே கைஸ், பக்காவா ஒட்டியாச்சு, கால்லையும் தரமா லாக் பண்ணியாச்சு. இப்போ டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறது மட்டும் தான் மிச்சம். காத்து சும்மா புரு 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 புருன்னு வரப்போகுது. ரெடியா? ஓகே, ஆட்ட ஆரம்பிப்போம். என்ன வரமாட்டேன், மேலே போடா. என்ன வருவானா மாட்டானா? டேய் வாடா சோனமுத்தா. என்ன என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ. சரி, நம்ம இதை காலிலே ஒட்டி விட்டுருவோம் கைஸ், அதான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. இருந்தாலும் இவ்வளோ காத்து வரக்கூடாதுடா. டேய் எங்கேருந்துடா இந்த ஹேக்கை கண்டுபிடிச்சிக்க? உங்களுக்காச்சும் 4 ஆட்டை ஆட்டுச்சு, எனக்கு அது கூட ஆடலையடா. ஏப்ரல் ஃபூல். என்னடா கன்றாவி இது, அவங்களுக்கு மட்டும் நல்லா தப்ப தப்புன்னு ஆடிச்சு, நமக்கு ஒரு வாட்டி கூட ஆடவே இல்லையே. இருக்க அவங்க என்னதான் பண்ணிருக்காங்கன்னு ஒழுங்கா பார்ப்போம். ரீவைண்ட் பண்றா. டேப்பை ஒட்டினாங்க, அதே மாதிரி தான் கொண்டு போய் காலில் கனெக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ கால் ஆடுது, மேலே ஆடுது. பார்த்தீங்களா, இப்போதான் தெரியுது விஷயமே. நம்ம காமிச்ச மாதிரி ஒயிட் ஷாட்டை அவன் காமிச்சானா பார்த்தீங்களா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. க்ளோஸ் அப் ஷாட் மட்டும் வச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? எவனோ டேபிளுக்கு முன்னாடி நின்று கையை வச்சு ஆட்டிருக்கான். இவ்வளவு நாளா குரலி வித்தைகள் காமிச்சாலும் அதுல சின்னதா ஒரு ஜெனுனிட்டி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாப்டால்காரனுக்கே டப் கொடுத்துருக்கேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சரி ரைட்டு, இது ஒரு பித்தலாட்ட ஹேக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இதை தூக்கி போட்டு அடுத்த ஹேக்கை பார்ப்போம். கொரட்டை விடுறாரா? வாயை திறந்து கொட்டாவி விட்றாராம். கொரட்டை விட்றாராம். அதில் வாயில் சாக்ஸை போட்டு விட்டோடனே அதை துப்பிட்டு மறுபடியும் கொரட்டை விட்றாப்பிள்ளையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா நாடி கட்டு போட்டு விட்டாங்க. நாடி கட்டு போட்டு போன மாதிரி படுக்க வச்சுட்டா கொரட்டை வராதா? கொரட்டை சத்தம் இல்லாமல குந்திக்கிட்டு தூங்குறாரு அழகு ராசா. எனக்கு என்னன்னா, கொரட்டைங்கிறது வாயிலே வரும், மூக்குள்ள தான் வரும். ஏன்னா நானே ஒரு கொரட்டை ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நான் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு மூக்குல தான் கொரட்டை விடுவேன். ஆனா இவங்க வாயை மூடி எப்படி கொரட்டையா பண்ணாங்கன்னு தெரியலையே. கொரட்டை விடுவீங்களோ அதிகமா? கொரட்டை விட்டானா? ஆமா, அந்த மாதிரி வருது. கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சரி ரைட்டு, நம்மளும் ஒரு நாடி கிட்ட போட்டு பார்த்துருவோம். இன்னும் ஊதாது மட்டும்தான் பாக்கி. ஓகே சரி ரைட்டு, நாடி கட்டுக்கு துணி கிடைச்சிருச்சு. இப்போ நான் வாயை திறந்து கொரட்டை விட போறேன். அதை நான் கெட்டி லாக்கும் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டுருவோமா? தூங்கிட்டாப்ல சவுண்டை கொடுத்துருக்காரு. எந்த ஊர்ல இப்படி கொரட்டை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சரி விடுவோம், அவங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா? டேய், வேக்யூம் கிளீனர் மாதிரி சவுண்ட் கொடுக்குறான். எப்படினாலும் சவுண்ட் வருது. கொரட்டை வைத்தியம்னு ஒன்று ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிக்கலாம் யோசிக்கிறேன் நான். சரி வாயை மூடி சவுண்ட் வராதான்னு பார்ப்போமா?
பழைய ஜாவா பைக் சவுண்ட் எல்லாம் கொடுக்கறானே சார். என்னடா என்னடா இந்த நாடி கட்டி எப்படிடா குரட்டையை நீக்கும்? பிரமாதமான கொஸ்டின் பா, பேத்துட்டு. நல்ல வேளை குட் நைட் படத்துல ட்ரை பண்ணாத ஒரே விஷயம் இதுதான் நினைக்கிறேன். ஒருவேளை அவரும் இந்த 5 மினிட்ஸ் குரல் வித்தியை பார்த்திருந்தா இந்த நாடி கட்டியும் போட்டு படத்திலே வந்தாலும் வந்திருக்கும். என்னடா இன்னும் அந்த நாடி கட்ட கழட்டலையான்னு கேக்குறீங்களா? இல்லங்க, லைட்டா தூக்கம் வருது. நான் பாட்டு அசந்து தூங்கி கொரட்டையிட்ட விட்டேனே, அதுக்கு தான் ஜேப்டிக்கு மாட்டியிருக்கேன். எப்படி டேய் சும்மாறா. என்ன தொப்பை தெரியுதா? அப்பா நல்ல பெரிய தொப்பையா தான் இருக்கு. இப்போ லேப்டாப் எடுத்து வயிற்றுக்குள்ள சொருக போதா? இல்லை, வேற ஏதோ பண்ணுது. டேப்பை பிச்சு தொப்பையில் ஒட்டி அப்படியே தொப்பையை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தூக்கிட்டு போயிட்டோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தொப்பை கிடையாது. எப்படி அருமையான ஐடியா வரட்டா. ஏண்டா அப்ப கூட தொப்பைய வயித்தை இழுத்து பிடிச்சிக்கிச்சு. அந்த டேப்புனால எதுவும் ஆகல. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்னால இந்த ஹேக்கை ட்ரை பண்ண முடியாதுங்க. ஏன்னா எனக்கு தான் உள்ள ஆல்ரெடி 6 பேக் வச்சாச்சே. வரலங்க. ஒவ்வொரு ஹேக்குக்கும் அதுக்கான ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடினா அந்த தொப்பை ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்ப அது இல்லாத காரணத்தினால இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? ஆனா உங்ககிட்ட ஒருவேளை தொப்பை இருக்குது அப்படின்னா இந்த ஜிம்மு, வாக்கிங், ரன்னிங், அங்கிங்க எதுவும் தேவை கிடையாது. ஒன்னு லேப்டாப் எடுத்து வயிற்றுக்குள்ள சொருவுங்க, அப்படி இல்லைன்னா டேப்பை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தொப்பையை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க. ஓகே, வெரி ஈஸி. உனக்குமா? ஓகேப்பா. அடுத்து என்னது? கையை வந்து ஜிப்சமை ஊற்றி அதுக்குள்ள ஒரு குச்சியை சொருவி அதை பிச்சு எடுக்கிறாங்களா? பிச்சு எடுத்த உடனே என்ன வருது? கை வருது. இப்போ இந்த கையை வச்சு முதுகு சுரிஞ்சிக்கலாமா? ஓ மை காட். ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏண்டா முதுகு நானே சொரிக்கிறேன்டா. இந்த பாருடா டேய், எப்படி சொரிய? நீ சொரிஞ்ச இடத்துல நானே சொரிஞ்சிட்டேன். இதுக்கு எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படணும்? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அதுவும் குளிக்கும் போதெல்லாம் முதுகு அரிக்குமா? உங்க எண்ணம் இப்பதான் விஷயம் புரியுது. அவங்க முதுகு தேய்க்கிறதுக்காக ரெடி பண்றதுக்கு பதிலா கையை கொஞ்சம் மாத்தி வச்சதுனால முதுகு சொரிஞ்சுக்கிட்டு இருக்காது. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். Thank you. அடுத்து என்னது? சன்ஸ்கிரீன் எடுத்து உடம்பு ஃபுல்லா தேய்க்கிறாங்க. அப்பயும் முதுகு தேய்மா கைதான் போயிடுச்சே. தேய்க்க மாட்டாங்க. ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரில் சன்ஸ்க்ரீனை போட்டு அதில் நல்லா தேய்ச்சி அதை முதுகில் போட்டு கூப்பிடப்படுத்துக்கோமா. என்னென்ன பித்தலாட்டம் பண்றாங்க பாத்தீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த பேப்பரை போடுற வரைக்கும் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் முதுகுல நல்லா தேய்ச்சி வச்சுட்டு பேப்பரை மட்டும் தான் உருவுறாங்க. பீனட் பட்டரை போட்டு பிரெட்ல நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது சாப்பிட போகும்போது என்ன ஆயிடுச்சு? காலில் ஒரே முடியா இருக்குதா? ஐயா என்ன பண்றது? பீனட் பட்டரை உடனே காலில் தேய்ன்னு தேய்ச்சா உடனே கால் பளபளன்னு ஆயிருமா? அதை வச்சா சேவிங்கே பண்றாங்க. சேவ் பண்ணு. ஆஹா, பீனட் பட்டர் போச்சா? ஏண்டா ஷேவிங் கிரீமை போட்டு சேவ் பண்ணாலே அது போயிரும்ல, அதுக்கு பீனட் பட்டரா? உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இதுலயும் பித்தலாட்டம் தான் பண்ணிருக்காங்க. நல்லா உத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் காமிச்ச காலு வேற, ரெண்டாவது காட்டுற காலு வேற. மனசுக்கு அப்படி தோணல கண்ணு. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் காமிச்ச கால்ல ரைட்டா ஒரு சிவப்பு புள்ளி இருந்துச்சு. ஆனா ரெண்டாவது காமிச்ச கால்ல அந்த சிவப்பு புள்ளி இருந்துச்சா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? சோ இவங்க பேச்செல்லாம் கேட்டு பீனட் பட்டர்லாம் எடுத்து காலில் தேய்ச்சி சேவ் பண்ணீங்கன்னா காலே கையோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. பலூன்ல முடி எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி மண்டைக்கு மேல ஒரு கொண்டையை போட்டு அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் எடுத்து சுத்தி அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. சுத்தி அதையும் கொண்டு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பலூனெல்லாம் உடச்சி விட்டோம்னா இங்க
இங்கேந்திரா இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அதான்டா எனக்கு தெரியல. இந்த கர்லிங் ஹேருக்கு என்னென்னமோ வித்தைகள்லாம் காமிச்சிருக்காங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். பட் முதல் தடவையா பலூன்ல சுத்தி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். பட் நம்ம கிட்ட கூந்தல் அவ்வளோ பெருசு இல்லைன்ற காரணத்தினால யாருக்கிட்ட நல்ல பெரிய கூந்தல் இருக்குதோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்றத கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம 5 minutes கட்டுடைய குரலி வித்தைகள்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த குரலி வித்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்குற அடிச்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கலாம். தென் பேக் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பபாய் அண்ட் டேக் கேர்.